தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முக்கிய செய்தி: ஜிஎஸ்டி வரி திருத்தம் குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெறவிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இணைக்கிறார். டார்வின், வணக்கம். ஜிஎஸ்டி வரியில் 2 அடுக்குகளாக மாற்றுவது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஆலோசனை கூட்டமானது நடைபெறவிருக்கிறது. தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டி கருத்தினுடைய கூட்டம் இன்று தொடங்குகிறது. குறிப்பாக 2 நாட்கள் இந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு முக்கியமான அறிவிப்புகள் மற்றும் முடிவுகள் என்பது வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் பல்வேறு பொருட்களுக்கான அந்த சேவை வரி விகிதங்கள் கணிசமாக குறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. குறிப்பாக 18 மற்றும் 28 அந்த அளவில் இருக்கக்கூடிய அந்த 18 வரிகள் என்பது குறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் அனைத்து மாநிலத்தினுடைய நிதியமைச்சர்கள் மற்றும் முக்கிய அதிகாரிகள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதிலும் நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தினுடைய முக்கிய அந்த அதிகாரிகளுடன் மத்திய அரசினுடைய அதிகாரிகள் இந்த ஜிஎஸ்டி வரி ஆலோசனை கூட்டம் தொடர்பாக அந்த ஆலோசனை என்பது நடைபெற்றிருந்தது. இந்நிலையில் தான் இன்று இந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் நாடு முழுவதும் ஒரே வரியாக அமல்படுத்தப்பட்ட அந்த ஜிஎஸ்டி என்பது 5%, 12%, 18%, 28% என 4 அடுக்குகளாக வரி என்பது வசூலிக்கப்பட்டு வருகிறது. இதை 5 மற்றும் 18% என 2 அடுக்குகளாக மாற்றுவதற்கான அந்த பரிந்துரையை மத்திய அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றத்தின்படி 28% வரி வரம்புக்குள் இருந்த பொருட்கள் 18 அடுக்குக்குள்ளும், அதே போன்று 12% வரி வரம்புக்குள் இருந்த பொருட்கள் 5% அடுக்கு என்ற இந்த இதற்குள்ளும் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதற்கான அந்த ஆலோசனை என்பதுதான் இன்று நடைபெற இருக்கிறது. மேலும் மாநிலங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி வரியால் ஏற்படக்கூடிய அந்த வரி இழப்பீட்டை ஈடு செய்வதற்கு ஜிஎஸ்டி வரி இழப்பீட்டை மாநிலங்களுக்கு அதிகரித்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை என்பது தொடர்ச்சியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாகவும் நிதியமைச்சர்கள் ஆலோசனை நடத்த இருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில். ஏற்கனவே எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் கர்நாடக பவனில் ஏற்கனவே ஒரு கூட்டம் என்பது நடைபெற்றிருந்தது. இந்நிலையில் தான் இன்று இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் தலைமையில் தொடங்குவதற்கு முன்பாக தமிழ்நாடு இல்லத்தில் வைத்து ஒரு அன்அபிஷியல் மீட்டிங் என்பது எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநில நிதியமைச்சர்கள் உடன் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நடத்திய அந்த ஆலோசனையின்படி நம்முடைய எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் ஒருமித்த கருத்தாக இந்த வரி இழப்பீடு, அதே போன்று வரி பகிர்வு உள்ளிட்டவற்றை எல்லாம் அவர்கள் பேசுவதாக கூறப்படுகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்று மற்றும் நாளை மத்திய நிதியமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2 அடுக்கு வரிகளாக மாற்றுவது மற்றும் வருவாய் இழப்பீட்டு, மாநிலத்திற்கான வருவாய் இழப்பீட்டு தொடர்பான கூடுதலாக அந்த சப்போர்ட் செய்யக்கூடிய அந்த அறிவிப்பு என்பது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காலை 11 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த கூட்டம் என்பது மாலை வரை நடைபெற இருக்கிறது. அதன் பின்பாக நாளையும் இதே தொடர்பான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்ற பின்பாக ஜிஎஸ்டி வரி தொடர்பான அந்த குறைப்பு தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஜிஎஸ்டியை 2 அடுக்குகளாக குறைப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்று வருவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டார்வின்.